சில நேரங்களில் நம்முடைய கோபம் ஒரு இடத்துல கோவப்பட முடியாது. நாம் கோவப்பட முடியாத அந்த சூழ்நிலையில நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு அழுகையாக வரும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மெடிடேஷன் நம்ம உட்கார்ந்து சில நேரங்களில் ரொம்ப டீப்பாக செய்யும்போது நம்மை அறியாமல் நமக்குள் அழுகை என்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அப்படி நமக்கு அழுகை வருகிறது? ஒரு உயர்ந்த மனிதர்களை, ஒரு ஞானியை, ஒரு குருவை சந்திக்கும் போதும் கூட சிலருக்கு அழுகை தாரை தாரையாக கொட்டுகிறது. சிலருக்கு மெடிடேஷனில் ஆழ்ந்த டீப்பாக போய் அவங்க ஆழ்ந்த அமைதியை உணரும் போது அவர்கள் அந்த இனம் புரியாத அந்த உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தில் அவங்கள அறியாமல் கண்ணீர் பொங்கி வழிகிறது. நமக்கு அழுகை வருவதற்கு பல காரணங்கள் நமக்கு இருக்கு. நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டு விட்டவுடன் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத போது அழுகை வருவது என்பது பொதுவாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. சில நேரங்களில் ஒரு இடத்துல கோவப்பட முடியாது. நாம் கோவப்பட முடியாத அந்த சூழ்நிலையில நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு அழுகையாக வரும். இதெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். நம்ம நினச்சது நடக்கலை, அல்லது எதிர்பாராத ஒன்று நடந்துட்டு, எதிர்பாராத தாங்க முடியாத துக்கம் நடந்துட்டு, இழப்புகள் நடந்துச்சுன்னா அழுகை வருவது என்பது பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஒன்றாகத்தான் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் எந்த ரீசனும் இல்லாமல் இனம் புரியாத ஒரு தன்மையில் நமக்கு அழுகை வருகிறது. கோயிலுக்கு செல்லும் போது, ஒரு ஞானியை சந்திக்கும் போது, அல்லது ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது நமக்கு அழுகை வருகிறது என்றால் இந்த அழுகை என்பது ஆனந்த கண்ணீர் என்று நாம் சொல்லலாம். அழுகையிலேயே நம்ம வேற ஒரு விஷயத்திலையும் சொல்லலாம். நம்ம எதிர்பாராமல் இருக்கும்போது நெகட்டிவ் எக்ஸ்பெக்டில் நடந்தால் அதை தாங்கிக்கிட முடியாமல் அழுக வர்றது மாதிரி, நாம் எதிர்பாராத போது பாசிட்டிவாக ஏதாவது நடந்துட்டுனா அந்த ஆனந்தம் தாங்க முடியவில்லை என்றால் கண்களில் தன்னை அறியாமலே நீர் வரும். இப்படி அழுகையை குறித்து நம்ம பார்த்தோம்னா பல கோணங்கள்ல இருக்குது. தாங்க முடியாத போது வரக்கூடிய அழுகை, எதிர்பாராமல் பாசிட்டிவான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதை ஆனந்தத்தில் அழுவது, அன்பான உறவுகளிடம் அருகில் இருக்கும்போது நீர் சிந்துவது, பிரிவின் போது அழுகை வருவது, இதெல்லாம் நமக்கு அழுகையினுடைய பல கட்டத்தில் இருக்கிறது மாதிரி. மெடிடேஷன் பண்ணும்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை எந்த விதமான இப்படி ஒரு அனுபவத்தை பெறாத போது திடீரென அந்த சட்டோரி என்று சொல்லக்கூடிய தியான நிலை அவனுக்கு தொற்றிக்கொள்ளும் போது அவனை அறியாமல் கண்ணில் நீர் பெருகி வடிய ஆரம்பிக்கிறது. இது எல்லை மீறிய ஆன்மீக அனுபவங்கள் ஒருவருக்கு ஏற்படும் போது அது அந்த அளவு அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்போது இந்த உடலானது மெல்ட் ஆகி கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். இந்த உடல் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே மெல்ல 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 கண்ணீர் பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். அந்த உயர்ந்த ஆனந்தம், அன்பு போன்றவற்றின் போது ஏற்படக்கூடிய கண்ணீரானது இயற்கையாக இருக்கிறது. நீங்களே ஒரு உயிர் மீது இரக்கம் கொண்டு அந்த உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பெரும் கருணை உணர்வை உங்களுக்குள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளும் போதும் கூட அழுகையானது அப்படியே பீறிட்டு கிளம்பி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அழுகை வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வரக்கூடியது தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத துக்கத்தின் காரணமாக வரக்கூடியது. பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அழுகை வருகிறது. ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் போதும் அழுகை வருகிறது. அன்பு உணர்வு பெருகி வரும்போதும் அழுகை வருகிறது. தியானத்துல ரொம்ப டீப்பா போய் இதுவரை மானுடன் எந்த பிறவியிலும் அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை, அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை, ஆழ்ந்த அமைதியை, அந்த தன்மையை அவன் அடையும் போது அவனுக்கு கண்களில் நீர் பெருகி ஓட ஆரம்பிக்கிறது. அதுவும் ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவமாக தான் நாம் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.